إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين محمد صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه وسار على نهجه واتبع سبيله وسلك طريقه إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى ينجيكم من النار ويدخلكم الجنة. وقال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹு தாலா தனித்தவன், இணை துணையற்றவன். அவனுக்கு நிகராக இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒன்றும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இந்த பிரபஞ்சத்தை மிகவும் நேர்த்தியாக படைத்து அதில் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் மிகவும் சிரேஷ்டமான உன்னதமான படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பிய அல்லாஹு தாலாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தப தாபியன்கள், மறுமை நாள் வரை யார் யாரெல்லாம் பின்பற்ற போகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, தக்குவாவோடு நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹு தாலாவும் அவரது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் ஏவி இருக்கின்றனரோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் தடுத்து விலகி இருக்கின்றனரோ அவற்றிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வசியத் எனும் அன்பு உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாங்கள் இன்னும் சில நாட்களில் புனிதமான ரமலான் நோன்பை பிடிக்க ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவேதான் ஷாபான் மாதத்தின் கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பம் வரக்கூடிய ரமலானை சிறந்த முறையிலே வரவேற்று அந்த ரமலான் மாதத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்துவதற்காக எப்படி எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமான சுருக்கமாக விளக்குவதற்கு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுகின்றேன். அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நான் ஓதி காட்டிய அந்த அல் குர்ஆன் வசனம், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி. எனவேதான் தக்வா என்ற மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை எங்களில் ஏற்படுத்துவதற்காக ஒரு மாசம் அல்லாஹு தாலா ஒரு மாத காலத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவேதான் அந்த நாட்களில் நாங்கள்
மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவேதான் தக்வாவை உருவாக்குவது, முன் செய்த பாவங்களை மன்னித்து எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற ஒரு முக்கியமான மாதம். எனவேதான் அந்த மாதத்தை பயன்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவேதான் அந்த ரமலான் மாதத்துக்கு நாங்கள் எப்போது தயாராக வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால், நாங்கள் ஒரு துஆவை ஓதி இருப்போம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாங்கள் ரஜப் மாதத்திலிருந்து துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் ரமலானுக்கு நாங்கள் ரஜப் மாதத்திலிருந்தே தயாராகிவிட்டோம். துஆவோடு ரமலானை வரவேற்க தயாராகிவிட்டோம். எனவே ரஜப் மாதத்தில் துஆவுடன் ரமலானை வரவேற்க ஆரம்பித்து, ஷாபான் மாதத்தில் ரமலானுக்கான ஒரு ட்ரைனிங்கை எடுத்துக்கொண்டு ரமலான் மாதத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஷவ்வால் மாதத்தில் அதை முழுமைப்படுத்துவதுதான் இந்த ரமலான் என்ற முழு 4 மாதங்களுக்குரிய ஒரு கோர்ஸாகத்தான் ரமலான் கோர்ஸ் இருக்கின்றது. ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், மௌசிமுல் இபாதா, இபாதத் சீசன். எனவே மதிப்புக்குரியவர்களே, வெறும் ரமலான் மாதம் மட்டுமல்ல எங்களுக்கு முக்கியமானது. ரஜபில் இருந்து ஆரம்பிக்கின்றோம், ரஜபிலே துஆவில் இருந்து ஆரம்பிக்கின்றோம். ஷாபான் மாதத்தில் ரமலானை போன்று பயன்படுத்த வேண்டும். இது ஒரு சுன்னா. பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் முழுக்க நோன்பு பிடித்ததாகவும் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே எங்களுக்கு 15 வரைக்கும் பிடிக்கலாம், 15 புற வரைக்கும் பிடிக்கலாம். எனவே ரமலான பிடிச்சிட்டோமா, அதனால தொடர்பு அடுத்தது ஹதீஸ், மன்சாம ரமலான சும்ம அத்பஹு சித்த மின் ஷவ்வால் கஸியாமித் தஹர். யார் ரமலான் நோன்பை நோற்றுவிட்டு, ரமலான் மாதம் நோன்பை நோட்டுட்டு அதை தொடர்ந்து ஷவ்வால் 6 நோன்புகள் பிடிக்கின்றாரோ அவர் முழு வருஷமும் நோன்பு பிடிச்ச அந்த கூலி கிடைக்கும். மதிப்புக்குரியவர்களே, அப்ப ஒரு வருஷம் ரமலான் நோன்பு பிடிச்ச கூலி கிடைக்கும் என்றது இதே 6 நோன்போட சேர்த்துத்தான் அந்த ஹதீஸைகளை கனெக்ட் பண்ணி வச்சிருக்குது. எனவே ரமலான் நோன்பு ஷவ்வால் 6 நோன்பும் சேர்ந்தாத்தான் ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச கூலி. இந்த சான்ஸ் எல்லாம் ஏன் நாங்க மிஸ் பண்ணணும்? எனவேதான் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான், எங்களுக்கு எல்லாருக்கும் ஏழும். எனவே நீங்க பெரும்பாலும் ஷாபான் மாசத்துல குறைஞ்சது ஒரு நோன்பு சரி பிடிச்சிப்பாங்க, சிலர் 2 நோன்பு பிடிச்சிப்பாங்க, சிலர் 3 நோன்பு பிடிச்சிப்பாங்க, சிலர் 5 பிடிச்சிக்கலும், 10 பிடிச்சிக்கலும், 15 வரையும் பிடிச்சாக்களும் மீக்கிறாங்க. எனவேதான் ஷாபான் மாசத்துல நோன்பு, ரமலான் நோன்பு, ஷவ்வால் நோன்பு, இந்த 3 மாசத்துல நோன்பும் சேர்ந்துதான் முழுமையான ரமலானாக மாறுகின்றது. அப்படின்னா நான் அதை கொஞ்சம் அழகா விளங்கப்படுத்துறேன்டா. உங்களுக்கு தெரியும், முன்பின் சுன்னத்துகள்னு நாங்க செல்லுவோம். எல்லா ஃபர்லான இபாதத்துகளுக்கு முன்னாலையும் பின்னாலையும் சுன்னத்து இருக்குது. இப்ப நாங்க லுகர் தொழுகிறோம்டா, லுகருக்கு முந்தின சுன்னத்து பிந்தின சுன்னத்து. இதே மாதிரி நாங்க ஜகாத் கொடுக்கிறோம் வருஷத்துக்கு ஒருக்கா, அதுக்கு முன்னால சதக்கா செய்யறோம், பின்னால சதக்கா செய்யறோம், முந்தின சுன்னத்து பிந்தின சுன்னத்து. ஹஜ் செய்யறோம், ஹஜ்ஜுக்கு முந்தி உம்ரா செய்யறோம், ஹஜ்ஜுக்கு பின்னாலே உம்ரா செய்யறோம், சுன்னத்து முன்பின் சுன்னத்து. இதே மாதிரி ரமலான் மாசம் ஃபர்லான மாசம், ஃபர்லான மாசத்துல முந்தின சுன்னத்து ஷாபான் மாசம் பிடிக்கிற நோன்பு, பிந்தின சுன்னத்து ஷவ்வால் மாசம் பிடிக்கிற 6 நோன்பு. ஏன் இந்த முன்பின் சுன்னத்துகள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறா? ஃபர்லுல விடுபடுகின்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு ஃபர்லுக்கு 100% நன்மை கிடைக்கணுமா, முன்பின் சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். எனவேதான் நாங்க ஷாபான் நோன்பு பிடிச்சிப்போம். இப்ப ரமலான் நோன்பை பிடிச்சிட்டு அடுத்தது ஷவ்வால் 6 நோன்பை பிடிச்சா முன்பின் சுன்னத்தை ஹயாத்தாக்கினோம்.
ரமலானுக்குரிய முழுமையான கூலி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் தருவான். எனவே இது எங்க மனசுல வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். உறுதியாக நியத்து வச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். குடும்பத்தோட நாங்க எல்லாரும் ஷாபான் நோம்பை பிடிச்ச மாதிரி, ரமலான் நோம்பை பிடிக்கிற மாதிரி, ஷவ்வால் 6 நோம்பை பிடிக்கிறதுக்கு நியத்து வச்சுக்குவோம். அப்ப ரமலான் கம்ப்ளீட் ஆக போகுது. 100% கூலி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தருவான் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எப்படி ஒரு வருஷத்துல கூலி? நீங்க சுன்னத்தான நோம்பு தான் பிடிக்க போறீங்க, ஷவ்வால் 6 நோம்பு. ஆனா கிடைக்க போற கூலி ரமலானுக்குரிய கூலி. ஒரு வருஷம் ரமலான் நோம்பு பிடிச்ச கூலி. எப்படின்னா அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. குர்ஆன்லயும் வரும், ஹதீஸ்லயும் வரும். நாங்க ஒரு நன்மை செஞ்சா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு 10 மடங்கு கூலியை தரான். நீங்க குர்ஆன் ஓதுற நேரம் கூட ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொல்லித்தான் நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப என்னன்னா ஒன்றுக்கு 10ஆகத்தான் அல்லாஹு தஆலா கூலி எழுதுறாங்க. எனவே ரமலான் மாசம் ஒரு மாசம் நாங்க நோன்பு பிடிச்சா 10 மாசம் நோன்பு பிடிச்ச படிக்கு அல்லாஹ் தஆலா கூலி எழுதுறாங்க. எனவே 10 மாசம் சரி, 2 மாசம் குறையுது ஒரு வருஷத்துக்கு. எனவே ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பு பிடிச்சா 1க்கு 10, 6 நோன்புக்கு அல்லாஹ் தஆலா எழுதுற கூலி 60 நோன்பு, 1க்கு 10. எனவே 60 நோன்புண்டா 2 மாசம். எனவே இந்த 10 மாசமும் அந்த 2 மாசமும் சேர்ந்து 12 மாசம், ஒரு வருஷம் ரமலான் நோன்பு பிடிச்ச கூலி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தாரான் இன்ஷா அல்லாஹ். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, நேரத்தோட ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் நியத்து முக்கியம். எனவேதான் உறுதியா நியத்து வச்சுக்குவோம். இந்த ரமலான் முழுமையான கூலி அடையணும்டா ஷாபான், ரமலான், ஷவ்வால் இந்த 3ஐயும் தொடராக அந்த இபாதத் சீசனை பயன்படுத்துறது, இது முதலாவது விஷயம். எனவே இந்த இதுல நான் கட்டாயம் இதே ஒரு சிக்கல் ஒண்ணு உங்களுக்கு வரும். என்னன்னா சில நேரம் நீங்க நினைக்கலும் பெருநாள் அடுத்த நாள்ல இருந்து இந்த 6 நோம்பையும் பிடிக்கணும்னு சொல்லி. இஸ்லாம் ஒரு இலகுவான மார்க்கம், எல்லாருக்கும் லேசாகி தான் தந்திக்குது. எனவேதான் இமாம்கள் அதை கூட எங்களுக்கு லேசாகி தந்திக்கிறாங்க. சில இமாம்களோட கருத்துப்படி பெருநாள் அடுத்த நாள்ல இருந்து தொடர்ந்து 6 நோம்பு பிடிக்கிறது. இப்படித்தான் பிடிக்கணும் என்று வச்சா நிறைய பெண்களுக்கு சான்ஸ் இல்லா போயிட்டு, ஏன்னா எல்லா பெண்களுக்கும் பிடிக்கலா போகும். எனவேதான் இன்னும் சில இமாம்கள் சொல்லுவாங்க எப்படின்னா, நீங்க பெருநாள் கொண்டாடுறதுக்கு டைம் எடுக்கலும், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஒரு கிழமை எடுத்தாலும் அதுக்கு போற ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து 6 நோம்பு பிடிங்க. இது இன்னொரு 2வது சிஸ்டம். பிறநாள் முடிஞ்சு சில நாட்கள் கழிஞ்சு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 6 நோம்பை தொடர்ந்து பிடிக்கலும். அதை விடவும் லேசாக இன்னும் சில இமாம்கள் சொல்லுவாங்க என்னன்னா, நீங்க விட்டு விட்டு பிடிச்சாலும் பிரச்சனை இல்ல, 6 நோம்பு ஷவ்வால் நோம்பு வைக்கணும். ரமலான் 30 நோம்புக்கு புறவு பிடிக்கிற 6 நோம்பு அது விட்டு விட்டு பிடிச்சாலும் சரி, அந்த 6ஐயும் பிடிச்சிட்டு தான் வேற நோம்புகளுக்கு போகணும். இதோட கலாவையோ ஏனைய சுண்ணத்துகளையோ சேர்க்கப்படாது. ஏன்னா சில நோம்புகள் தனித்துவமானது. ஷவ்வால் நோம்பு, அரஃபா நோம்பு, ஆஷூரா நோம்பு தனியான நன்மை உள்ளது. எனவே இவைகளை தனியாக பிடிக்க வேண்டும். எனவேதான் இப்ப பாருங்க, இந்த 3 சிஸ்டத்தை பார்த்தாலும் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும். யாருக்கும் இந்த நோம்பை பிடிக்கலன்னு சொல்லலா. எனவேதான் மதிப்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாங்க எல்லாரும் நியத்து வச்சுக்குவோம், இந்த ரமலான் முழுமையான நன்மை அடைகிறதுக்கு இந்த சுன்னத்தை நாங்க ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இது முதலாவது விஷயம். 2வது, நான் ஏற்கனவே சொன்ன அந்த அல் குர்ஆன் வசனத்துல ஏன் ரமலான் பெரிய தாக்கத்து என்ன, பெரிய இலக்கு என்ன? தக்குவா உருவாக்குறது, இறை அச்சம். தக்குவா நான் மறைவான இடங்கள்லையும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறது. உண்மையான தக்குவாவை உருவாக்குறது நோன்பு இபாதத் தான். தொழுகிற மனுஷனை எங்களுக்கு காத்தேலும், இந்த இவர் தொழுகிறார், ஏன்னா தொழுகையை பார்க்கலும். ஜகாத் கொடுக்கிற மனிதனை காட்டேலும், இந்த இவர் ஜகாத் கொடுக்கிறார், பணக்கார மனுஷன். ஹஜ் செய்யறவரையும் நாங்க காட்டேலும், இந்த இருக்கிறார் ஹஜ் செய்யற மனுஷன். ஆனா நோம்பாளிய யாரையும் காட்டேலா. யாரும் இவர்தான் உண்மையான நோம்பாளின்னு சொல்லி யாரையும் காட்டேலா. ஏய், உண்மையான நோம்பாளி யாருன்றது அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அவர் பசியோடையும் தாகத்தோடையும் உண்மையா இருந்தாலும் அது மட்டும்தான் நோம்பாண்டா இல்ல. அவர் கண்ணால நோம்பு பிடிச்சிக்கணும், காதால நோம்பு பிடிச்சிக்கணும்,
வாயால நோம்பு குடிச்சிக்கணும், கையால, காலால, மனசால நோம்பு குடிச்சிக்கணும். அவர் பசியோடையும் தாகத்தோடையும் இருந்து கண்ணால பாவம் செஞ்சார், வாயால பொய் பேசினார், பிசினஸ்ல பொய் பேசினார், வட்டி எடுத்தார் கொடுத்தாரு, அநியாயம் செஞ்சாரு, ஏசினார், பேசினாரு, மோசமானதை கேட்டாரு, நோம்பு இல்ல. எனவே சிலருக்கு வெறும் பசியும் தாகமும் மட்டும்தான் நோம்பு, நோம்புல எந்த பலனும் கிடையாது. அப்ப உண்மையான நோம்பாளி யாரு? யாருக்கும் தெரியாது, யாராலையும் காட்டவும் முடியாது. எனவே அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும் தெரியும் உண்மையான நோம்பாளி யாரு. அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோம்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன். ஏன்? உண்மையான நோம்பாளி அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும்தான் தெரியும், யாரும் பெருமடிக்கல நான் தான் உண்மையான நோம்பாளின்னு சொல்லி. ஏன்? இது தக்வாவோடு சம்பந்தப்பட்டது. உண்மையா நான் பசியோடு இருந்தேனா? உண்மையா நான் தாகத்தோடு இருந்தேனா? உண்மையான என்ன கண்ணால நோன்பு பிடிச்சேனா? என்ன காலால நோன்பு பிடிச்சேனா? என்ன உள்ளத்தால, என்ன கையால, வாயால, காலால நோன்பு பிடிச்சேனா இல்லையா? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். எனவே அவர் மட்டும்தான் நோன்பாளி. இதுதான் தக்குவா. இந்த தக்குவா 11 மாசம் செயல்பட பயன்படும். ஒரு மாசம் அவர் பசியோடு இருந்து அல்லாஹ்வுக்காக, தாகத்தோடு இருந்து, கண்ணை பாதுகாத்து, வாயை பாதுகாத்து, நாவ பாதுகாத்து, காத பாதுகாத்து, உள்ளத்தையும் பாதுகாத்து, கைகாலையும் பாதுகாக்கிறது. இதே அல்லாஹ்வுக்கு பயனுள்ள ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் இதை செய்யுது. எனவேதான் ரமலான் 30 நாள் இந்த ட்ரைனிங் எடுக்கிறாள், அல்லாஹ்வுக்கு மிக பயந்து கொண்டு நடந்துறால் நிச்சயமா அடுத்த 11 மாசம் தக்குவா உள்ளவரா வாழுவார். இந்த மனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் ரமலான். ஒரு மாச ட்ரைனிங், ஒரு மாச பயிற்சி. எனவே இந்த ஒரு மாசத்துல நாங்க தோத்துட்டோமா? எங்கள வேலை இல்ல, 11 மாசமும் நாங்க தோக்க போறோம். எனவேதான் 11 மாசம் நான் தக்குவா உள்ளவனாக வாழ்வதற்காக ஒரு மாச பயிற்சி தான் இந்த ரமலான் மாசம். எனவே இதை நான் வேஸ்ட் பண்ணலுமா? இதை நாசமாக்கலுமா? எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா பிரபஞ்சத்துல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான். ரமலான் மாசம் வருகின்றது என்றால் பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய சேஞ்சஸ், பெரும் பெரும் மாற்றங்கள். இது அஜா ரமலான் துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னah வ துக்லகு அப்வாபுன் நார் வ துஸஃபது ஷயாத்தீன். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்து வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்து வாயில்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். சொர்க்கம் திறக்கப்படுகிறது, நரகம் மூடப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். ஷைத்தான், இப்லீஸ், இந்த இப்லீஸ்ட கூட்டம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் மனுஷனை வழி கெடுக்கிற மனுஷன் எதிரி. தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். எல்லா காலத்திலையும் சுதந்திரமா மனுஷனை வழி கெடுத்து கொண்டிருக்கிற. ஆனா அல்லாஹ் தஆலா எங்களோட உள்ள இரக்கத்துல ஒரு பெரிய ஒரு வேலையை ஒன்று செஞ்சு தந்திக்கிறேன்னு தெரியுமா? எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத சான்ஸ், எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத சான்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவனோட உம்மத்துக்கும் மட்டும் கிடைச்சிச்சு. ஒரு மாசம் ஷைத்தானை கட்டி போட்டுறது. எப்ப அல் குர்ஆன் இறங்கிச்சோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்ப அல் குர்ஆன் இறங்கிச்சோ அண்டல இருந்து வருஷத்துல ஒரு மாசம் ஷைத்தானை கட்டி போடுற. இதுதான் துஸஃபது ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். ஏன்? ஷஹ்ர் ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் என்பது அல் குர்ஆன் இறங்கிய மாதம். எனவே அல் குர்ஆன் இறங்கிய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா ஷைத்தான்களை விலங்கிடுகின்றான், கட்டி போடுறான். இவ்வளவு பெரிய ஏற்பாடு. இப்ப அல்லாஹு தஆலாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற சொர்க்கத்து வாசல் திறக்கப்படுகிறது, அல்லாஹு தஆலாவோட கண்ட்ரோல்ல இருக்கிற நரகத்து வாசல் மூடப்படுகிறது, அல்லாஹு தஆலாவோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். இவ்வளவு பெரிய ஏற்பாடு வந்து அல்லாஹு தஆலா செய்யறான் பிரபஞ்சத்துல. அது செய்தி என்ன? ரமலான் மாசம் வந்து அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யறாங்கன்றா எங்களுக்கு மெசேஜ் என்ன? உங்களோட கண்ட்ரோல் இருக்கிற சொர்க்கத்து வாசலை நீங்க தொடருங்க, உங்களோட கண்ட்ரோல் இருக்கிற நரகத்து வாசலை நீங்க மூடுங்க.
உங்களோட கண்ட்ரோல் இருக்கிற ஷைத்தானை கட்டி போடுங்க. இதை நாங்க செய்ய வேண்டியவே இல்லை. எனவே எங்கட வீட்டு சூழல்ல எது நரகத்து வாசலா இருக்குது, எங்கட வீட்டுல எங்கட ஊர்ல எது சொர்க்கத்து வாசலா இருக்குது, எங்கட கைகள்ல இன்னும் ஷைத்தான்கள் இருக்குது, இதை கட்டி போடணும். இதுதான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. எனவேதான் வெறும் பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மட்டுமல்ல, என்ன அல்லாஹ்வை நோக்கி இபாதத் செய்வதற்கு எதெல்லாம் தடையாக்குதோ அதெல்லாம் என்ன கொண்டு ஷைத்தான். எனவே அந்த ஷைத்தான்களை கட்டி போடணும். என்னென்ன வாசல்களை திறந்தா சொர்க்கத்துக்கு போகணும் என்ன சுத்தி அந்த வாசல்களை நாங்க திறக்கணும். என்னென்ன வாசல்கள் என்ன நரகத்துக்கு அனுப்பிட்டு அதை மூடணும். எனவே எங்கட கண்ட்ரோல்ல இருக்கிறது என்னன்னு சொல்லி நாங்க தான் யோசிக்கணும். அது என்ன பிசினஸ் ஆயிக்கலும், நான் செய்யற தொழில் செய்யற இடத்தோட சம்பந்தப்பட்டதை கேளும், ஏண்ட பல விஷயங்களோட தொடர்படையலும், என்ன மொபைல் போனா கூட கேளும், என்ன கண்ட்ரோல் ஷைத்தான். இதை வச்சுக்கொண்டு வெறும் பசியோடையும் தாகத்தோடையும் இருந்துட்டு 24 மணி நேரம் போன்ல லைஃப கழிப்பிருந்தா என்ன கண்ட்ரோல் ஷைத்தான நான் கட்டி போடல. இதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கட கண்ட்ரோல் உள்ள ஷைத்தான்களை நாங்க கட்டுறபடி, எங்கட கண்ட்ரோல் உள்ள சொர்க்கத்து வாசல் எப்படி திறக்கிற, எங்கட கண்ட்ரோல் உள்ள நரகத்து வாசல் எப்படி மூடுற. ரைட், இப்ப அடுத்த பாயிண்ட், ஷைத்தானை கட்டிட்டு 1 மாசம் தந்திக்குது. எதுக்காக? ஷைத்தானோட ஃபைட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இல்ல. ஷைத்தான் கட்டப்பட்டிருக்குது, விலங்கிடப்பட்டிருக்குது. அப்ப இப்ப நாங்க ரமலான் மாசத்துல யாரோட ஃபைட் பண்ற? எங்களை வழிகெடுக்கிறதுக்கு ஆள் இல்லையே, இப்லீஸ் இல்ல, ஷைத்தான் இல்ல. இப்ப என்னண்டா எங்களுக்கு தந்திக்கிற மிகப்பெரிய சவால் இதுதான். நாங்க தோக்குற இடம் எங்கட நஃப்ஸோட ஃபைட் பண்ணணும், எங்கட உள்ளத்தோட ஃபைட் பண்ணணும். எங்கட நஃப்ஸோட ஃபைட் பண்ணி எங்கட உள்ளத்தோட ஃபைட் பண்ணி யார் யார் இந்த 1 மாசம் வெற்றி பெறுறாரோ அவர் தான் 11 மாசம் ஷைத்தானோட ஃபைட் பண்றதுக்கு தகுதி உள்ளவரா மாறுறார். எனவேதான் ஓபன் அல்லாஹ் தஆலா விட்டுகிறான், திறந்து விட்டுகிறான். நீ உன் உள்ளத்தோட ஃபைட் பண்ணி வெல்லு. ரமலான் மாசம் அதுதான். ரமலான் மாசம் நான் என்ன உள்ளத்தோட ஃபைட் பண்ணணும், என்ன நஃப்ஸோட ஃபைட் பண்ணணும். ஏன்னா நஃப்ஸோட ஃபைட் பண்ணி வென்றால் தான் 11 மாசம் ஷைத்தானோட ஃபைட் பண்ணேலும். நான் என்ன நஃப்ஸோட தோத்தேனா, என்ன உள்ளத்தோட நான் தோத்தேனா, நான் ஷைத்தானோட தோத்தேன். இது நாங்க ஒவ்வொருத்தரும் மனசுல வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நஃப்ஸோட ஃபைட் பண்ற இடம் எங்க? 11 மாசம் சாப்பிட்டோம், 11 மாசம் நல்லா சாப்பிட்டோம், குடிச்சோம், எல்லாம் செஞ்சோம், தூங்கினோம், எல்லாம் செஞ்சோம். இப்ப நஃப்ஸோட ஃபைட் பண்ணணும். 1 மாசம் பசிய உணர்ற மாசம், சாப்பாட்டை குறைக்கிற மாசம், தூக்கத்தை குறைக்கிற மாசம், இபாதத்தை கூட்டுற மாசம். நஃப்ஸோட ஃபைட் பண்ணணும், உள்ளத்தோட ஃபைட் பண்ணணும். அந்த ஃபைட்ல நான் என்னோட வெல்லலையா, நான் ஷைத்தானோடையும் தோத்தேன். எனவே மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் தான் இந்த ரமலான் மாசம். 1 மாசம் நான் என்னோடு போராடுதல், என்னுடைய உள்ளத்தோடு போராடுதல். ஏன்னா ஷைத்தான் இல்ல, போராட்டத்துக்கு ஷைத்தான் இல்ல. எனவே 11 மாசம், அடுத்த மாசம் ரமலான் மாசம் முடிய ஷைத்தான் வெளியே வர போறான். அதுக்கப்புறம் 11 மாசம் ஷைத்தானோட ஃபைட் பண்ணி நான் வெற்றி பெறணும்டா. இந்த 1 மாசம் நான் என்னோடு போராடி வெற்றி பெற்றால் தான் ஷைத்தானோடு போராடி வெற்றி பெற முடியும். எனவே அல்லாஹ் தஆலா இரக்கத்துல தந்திக்கிறது, ஷைத்தானை கட்டி வச்சு 1 மாசம் நீ உன்னை பலப்படுத்திக்க, உன்னை தயார்படுத்திக்க சான்ஸ் ஒன்று தந்திக்கிற. இதை நாங்க மிஸ் பண்ணினா நான் தானே தோல்வி அடைஞ்சேன், நான் தானே நஷ்டவாளி. எனவே இந்த நஷ்டத்துக்கு பேரு தான் நாசமா போன்னு சொல்லி துவா கேட்டேன். ரமலான் மாசத்தை அடைஞ்சி யார் பாவ மன்னிப்பு பெறலையோ அவன் நாசமா போகட்டும். மிம்பருக்கு ஏறுற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. ஏன் சரிதானே, இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு ஷைத்தானை கட்டி வச்சு எல்லா வாய்ப்புகளையும் தந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாவ மன்னிப்பு பெற்று நரக விடுதலை பெற்று சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து அடையலையா, அவன் நாசமா போறாம எங்க போயிரு. எனவே இந்த நாசமா போன கூட்டத்துல சேராம
வெற்றி பெற்ற கூட்டத்துல சேரணும்டா நான் என்னோட ஃபைட் பண்ணணும், என் உள்ளத்தோட ஃபைட் பண்ணணும், தூக்கத்தை தியாகம் செய்யணும், சாப்பாட்டை குறைக்கணும். இதுதான் இபாதத்தை கூட்டணும். தூக்கம் முடிக்க வேண்டி வரும், குர்ஆன் நிறைய ஓத வேண்டி வரும், திக்ருகள் செய்ய வேண்டி வரும், நிறைய சதக்கா செய்ய வேண்டி வரும், நிறைய பொறுமை தேவைப்படும். ஏன் என்ற உள்ளத்தோட ஃபைட் பண்ற நேரம் இதெல்லாம் வரும். பசிய உணரல்லாத நோம்பு இல்லை. 11 மாசம் தின்றதுக்கு சான்ஸ் தந்து ஏன் எனக்கு கொஞ்சம் தின்னல சஹருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஈச்சப்பழத்தோட நோம்பு பிடிக்கலையா? சுன்னத்தை ஹயாத்தாக்குறா, அதுவும் ஹயாத்தாக்குறது. ஈச்சப்பழத்தோட மட்டும் நோம்பு திறக்கலையா? ஏன் அவங்களுக்கு செய்யலாம் இருக்குது? எந்த நாளும் செய்யாத்தையும் 2 முறை செஞ்சு பாருங்கள். உண்மையான நோன்பை உணர்வதற்காக, என் நஃப்ஸோட ஃபைட் பண்ணி வெல்றதுக்காக. ஏன் நான் இப்லீஸோட போராட வேண்டியது. அப்பதான் உண்மையான இந்த வெற்றி இருக்குது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இது ரமலான் மாசத்துல நான் அந்த ரமலான் எப்படி பயன்படுத்துறேனோ அதுல நான் அடைய போற வெற்றி தான் இது. இதுல நிறைய இபாதத்தில் வரும், அதெல்லாம் பேசுறதுக்கு இந்த ஃபுட்பால டைம் போதா என்றாலும் நான் ரமலானுக்கு முன்னுக்கு போறதுக்கு முந்தி இன்னும் சில விடயங்களை கட்டாயம் ஞாபகப்படுத்தணும். எனவே இந்த போராட்டத்துக்கு எப்படி ரெடி ஆகுது, இதைத்தான் நான் ஃபெஸ்டுக்கு சொன்ன ஹதீஸ் ஞாபகப்படுத்துது. மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாசத்துல ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு பிடிக்கின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாசத்துல ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தும் இரவல நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ர் இரவில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். முன் செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சான்ஸ் தந்திருக்கிறான். ஸலவாத்துல் ஹம்ஸ் அல் ஜும்அத்து இலல் ஜும்அ வ ரமலான் இலா ரமலான் முகஃபிராத்துத் துனூப். 5 நேர தொழுகை, ஒரு ஜும்மாவும் அடுத்த ஜும்மாவுக்கு இடையில ஒரு கிழமை, ரமலான் இலா ரமலான், ஒரு ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கும் இடையில் உள்ள ஒரு வருஷம், முகஃபிராத்துத் துனூப், பாவங்களை மன்னிக்கின்றன. ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பம்சங்கள் இந்த ரமலானுக்கு வச்சுக்கிறான்? நோன்பு முடிங்க, இரவல நின்று வணங்குங்க, லைலத்துல் கத்ர் இரவல நின்று வணங்குங்க. ஆனா நிபந்தனை என்ன? ஈமானோட. அது இந்த ஈமானோட நின்று வணங்குங்க நிபந்தனையை ஏன் போடணும்? இன்னைக்குத்தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு மெசேஜ் ஒன்றிக்குது. எப்படி ஈமானோட ரமலானுக்குள்ள நுழையுற? மதிப்புக்குரியவர்களே, ரமலான்ல நோன்பு பிடிக்க போறோம், ஒரு மாசம் எல்லா இபாதத்தும் ஒன்று சேருது. 5 நேரம் மட்டும் இல்ல, முன்பின் சுன்னத்து மட்டும் இல்ல, தராவி தொழ போறோம், கியாமுல் லைல் தொழ போறோம், தஹஜ்ஜத் தொழ போறோம், லுஹா தொழ போறோம். இது மாதிரி எத்தனையோ தொழுகை. சதக்கா செய்யறோம், ஜகாத் கொடுக்க போறோம், சிலர் உம்ராக்கு போறாங்க. இப்படி எத்தனையோ நடக்க போகுது. எல்லா இபாதத்தையும் முன்னா செய்ய போறோம். இப்படியான கட்டத்துல முழுமையான ஈமானோடு நான் ரமலானுக்குள் எப்படி நுழைவது? ஏங்க ஈமான்ல குறைபாடு இருக்குதா? ஈமான்ல குறைபாட்டோடு ரமலானுக்குள்ள போன ஏன் ரமலான் முழு கூலி கிடைக்குமா கிடைக்காதா? எப்படி ஈமான முழுமைப்படுத்தி கொண்டு ரமலான் மாசத்துக்குள் நுழைவது? இதுக்கு நாங்க செல்லுவோம். நீங்க இப்ப கடைக்கு போற நேரம், காலையில எழும்பி ரெடியாகி கடைக்கு போற நேரம், கடைக்கு போறதுக்கு கடையில என்னென்ன தேவை, வாகனம், பைக்குன்னா பைக்கு, லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நேரி போவோம். இதுக்கு செல்ல நான் என்ன டியூட்டிக்கு போறேனோ அதுக்கான செக்லிஸ்ட். இதே மாதிரி ஸ்கூலுக்கு போறக்குள்ள டைம் டேபிள பார்க்க இன்னைக்கு என்ன பாடம், செக்லிஸ்ட். ட்ரிப் போறேன்னா ட்ரிப் என்னென்ன சாமான் எடுக்கணும், செக்லிஸ்ட். இது மாதிரி ரமலான் உள்ளுக்குள்ள நுழைகிற நேரம் எனக்கு ஒரு செக்லிஸ்ட் ஒன்று இருக்குது. என் ஈமான செக் பண்ணிட்டு நுழையணும். எனவேதான் மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானுக்குள்ள போயிட்டு நோம்பு முடிங்க, நின்று வணங்குங்க, லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்குங்க. அப்ப ஈமான் என்ற அந்த செக்லிஸ்ட் என்ன? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
லைஸல் ஈமானு பித்தமன்னி வலா பித்தஹல்லி வலாக்கின் மா வக்கர ஃபில் கல்ப் வஸத்தகஹு அல் அமல். ஈமான் என்பது வெறும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் மட்டும் இல்ல, அது உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு செயல்கள் அதை உண்மைப்படுத்தணும். எனவே செயல்ல பார்க்கலும் வைக்கணும் ஈமான. எப்படி செயல்ல பார்க்கிற ஈமான் எப்படி பார்க்கலும்? இதுக்குதான் இன்னொரு ஹதீஸ் செல்லும். எப்படின்னா அல் ஈமானு பில்லஉன் வசித்தூன ஷோபா அவ் பில்லஉன் வஸபஊன ஷோபா அஅலாஹா கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் அத்னாஹா இமாதத்துல் அதா அனித்தரீக். ஈமான் என்பது 60 சொச்சம் அல்லது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. இப்ப நீங்க வீட்டுல போயிட்டு ஒரு தாள்ல தலை போடுங்க ஈமான்னு சொல்லி, ஈமான் 1 2 3 4 5 6 7 8 சொல்லி 70 வரைக்கும் நம்பரை போடுங்க. நம்பர் 1 அஅலாஹா கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா ஃபர்ஸ்ட். ஆக கடைசி 70வது இமாதத்துல் அதா அனித்தரீக், பாதையில் இருக்கின்ற தீங்கு அகற்றுறது. எனவே பாதை ரோட். இப்ப ஒரு மனுஷன் ஈமான் எப்படி செக் பண்றா, என் ஈமான் எப்படி செக் பண்ற? உன வீட்டுக்கு போற ரோட்டை பாருங்க. உங்களோட வீட்டுக்கு போற ரோட் எப்படி இருக்கணும்? சுத்தமாக, அழகாக, பாதுகாப்பாக இல்லையா? உங்களோட ஈமான் கடைசி பகுதி இல்ல. ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போற ரோட் சுத்தமாக, அழகாக, பாதுகாப்பா இல்லையா? அவன் ஈமான்ல கடைசி பகுதி இல்ல. இரவுல பயமில்லாம போற அளவுக்கு வெளிச்சம் இல்லையா? இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். ஒரு முஸ்லீம் ஊர்ல உள்ள பொது பாதைகள் சுத்தமா, அழகா, பாதுகாப்பா இல்லையா? அந்த ஊர்ல உள்ள எல்லா ஈமான்லையும் கடைசி பகுதி இல்ல. எனவே எந்த வீட்டுக்கு போற ரோட்டை சுத்தமாக்குறது, அழகாக்குறது, பாதுகாப்பானதா மாத்துறது என் ஈமான சுத்தம் செய்யறது, என் ஈமான அழகுபடுத்துறது, என் ஈமான பாதுகாக்கிறது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஈமான? ரோட்ல இருந்து. ரோட்ல காடு வளர்ந்துக்குது, ரோட் குழி ஆயிக்குது, ரோட்ல நஜீஸ் இருக்குது, வீட்டுல உள்ள நஜீஸ் தண்ணி எல்லாம் ரோட்டுக்கு தான் வருது. இது ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போற ரோடு ஐக்கலாம், முஸ்லீம் ஊர்ல உள்ள ரோடு ஐக்கலாம். அழகு, பாதுகாப்பு இதெல்லாம் நீக்கணும் இல்லையா? ஈமான் கடைசி பகுதி இல்ல. இப்ப அந்த ரோட்டால அந்த வீட்டுக்கு போறோம். அப்ப வீடு எப்படி இருக்கணும்? வீடு சுத்தமைக்கணும், அழகைக்கணும், பாதுகாப்பானதா இருக்கணும். வீட்டுக்குள்ள வாழ்றாக்கள் எப்படி இருக்கணும்? அவனோட உறவு எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி உறவு, தாய் தந்தை உறவு, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவு, இரத்த உறவு, அதுக்கப்புறம் பக்கத்து வீடு, என்ன தொழில், ஊர் மக்களோட என்ன தொடர்பு, இப்படி நீங்க கீழே இந்த ரோட்ல இருந்து அப்படி வீடு, வீட்டுக்குள்ள பக்கத்து வீடு, தொழில், இப்படின்னு மேல வாங்க. மேல இருந்து கீழே வாங்க. கலிமா, தொழுக, நோம்பு, ஜகாத், ஹஜ், குர்ஆன் ஓதுறது, இப்படி லிஸ்ட் பண்ணி அப்படி ஒவ்வொன்றுக்கு மார்க்ஸ் போட்டு உங்களோட ஈமான செக் பண்ணி பாருங்க எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு சொல்லி. ஏன் இதை செல்றோம்டா, இதான் எங்களோட ஈமான செக் லிஸ்ட். ரோட்டையும் மோசம், வீட்டுக்குள்ளேயும் ஃபித்னா, பக்கத்து வீட்டோடையும் கோவம், ஊர்லயும் பெரிய பகை, வியாபாரத்திலையும் வட்டி. நோம்புக்குள்ள போயிட்டு என்ன அர்த்தம் நீக்குது? நோம்ப குடிச்சு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. பிசினஸ்லயே ஏமாத்து, பொய்ய செலுத்தான் பிசினஸே செய்யற, என்ன கிடைக்க போகுது? எனவே நான் எப்படி இருக்கிறேன், என் நிலைமை எப்படி இருக்குது, நான் நோம்புக்கு ரெடியா? இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது. அதுல ஆக முக்கியமா என்ன தெரியுமா? கோழிச்சுட்டு இருக்கிறது. கோழிச்சுட்டு இங்க ஏழுமா ஏழதா? ஏழும். இஸ்லாம் அனுமதி தந்திக்குது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கோவிச்சுட்டு கேளும். வானம் என்று சொன்ன மனுஷ இயல்பு, கவலை வரும், ஆத்திரம் வரும். எனவே கோவிக்கிறதுக்கு சான்ஸ் ஒன்று தந்திக்குது. 3 நாள் கோவிச்சுக்க பிரச்சனை இல்லை. 3 நாள் எக்ஸ்கியூஸ், உனக்கு மன்னிப்பிக்குது, பிரச்சனை இல்லை, கோவிச்சுக்க. உன மனசு ஆறுதலுக்காக கோவிச்சுக்க, பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை இப்ப 4வது நாள். 4வது நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் கோவிச்சுக்கிறதுக்கு பாவம் எழுதப்படுகிறது, ஒவ்வொரு நாளும். அது மட்டும் இல்ல, 4வது நாளில் இருந்து ஏண்ட ஒரு இபாதத்தையுமே அல்லாஹ்தால ஏற்றுக்கொள்றல்ல. அது நோம்பாய்க்கட்டும், தொழுகையாய்க்கட்டும், குர்ஆன் ஓதுறதாய்க்கட்டும், சதக்காவாய்க்கட்டும், ஜகாத்தாய்க்கட்டும், ஹஜ் ஆய்க்கட்டும், வேண்டியது. மலக்குகள் கொண்டு போற நேரமே
என்னிட்ட கொண்டு வர வாணும், அவர்கிட்ட இபாதத்தை கொண்டு வர வாணும். ஏன்? ரெண்டு பேரும் ஒத்துமையாகும் வரைக்கும் பெண்டிங்ல வைங்க, ஒத்துமையான போற என்கிட்ட கொண்டு வாங்க. சுபஹானல்லாஹ். ரமலான் வரப்போது வாரகிழமை கோவிச்சிட்டு நோம்பு முடிக்கிறதுல என்ன அர்த்தம்? தொழுகிறதுல என்ன அர்த்தம்? கொடுக்கிற ஜகாத்ல என்ன அர்த்தம்? சைத்தானோட ஃபைட் பண்றதுக்கு தான் ட்ரைனிங் எடுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன மனசோட நான் வெல்லலையே, என்ன நப்சோட நான் வெல்லலையே, என்ன நப்ஸ் விட்டு கொடுக்கலையே, கோபம், பிடிவாதம், ஜனரசாலையும் அவன் முடிக்க மாட்டேன், தேவையில்லாத வேலை உண்டு. எனவேதான் என்ன நப்ஸ்ட நான் தோத்து, நான் சைத்தான் தோத்து. எனவே வருடம் முழுக்க தோல்வி அடைந்த மனிதன். எனவேதான் சில ரிவாயத்துகளின் படி, இதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் இன்னும் சில ரிவாயத்தில் என்ன சொல்லுது, ஒரு வருஷம் கோவிச்சுட்டு இருந்தா அந்த ஆளை கொலை செஞ்ச பாவம். டேஞ்சர் எப்படி போகுதுன்னு பாருங்க. கட்டம் கட்டமா கோவிக்கிற அம்சமே டேஞ்சரான ஒரு இடத்துக்கு போகுது. எனவேதான் மதிப்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ரமலான் மாசம் வருது. ஷைத்தானோடு போராடுறதுக்கு ஒரு மாசம் ட்ரைனிங், என நப்சோட போராடணும். அப்பதான் 11 மாசம் ஷைத்தானோட போராடி வெள்ளையிலும் என நப்சோட எவ்வளவு ஃபைட் பண்ண வேண்டியது, என நப்சோட எவ்வளவு ஃபைட் பண்ணணும், என்ற பசியோட, என்ற தூக்கத்தோட, அடுத்த மனுஷனோட நான் விட்டு கொடுக்கறதுல, என்ன குடும்ப வாழ்க்கையில, என்ன வியாபாரத்துல, என்ன நப்சுக்கு இடம் கொடுக்காம நான் பெரிய ஒரு ஃபைட் பண்ணி வென்றாத்தான் இந்த ரமலான் மாசத்துல வெற்றி பெற்றவன். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இப்படி எல்லாம் செஞ்சு லைலத்துல் கத்ர் பாக்கியத்தை அடைஞ்சா அல்லாஹ் தஆலா பெரிய கிஃப்ட் ஒன்றை வச்சுக்கிறானே. அது என்ன கிஃப்ட்? 1000 மாசத்தை விட மேலான கிஃப்ட் ஒன்றிக்குது, ப்ரமோஷன் ஒன்றிக்குது. அது என்ன ப்ரமோஷன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் வாழ்ந்த, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்த, வலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. எங்கட ஆயுள் 60க்கும் 70க்கும் இடையில. அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70. எங்களுக்கு 60க்கு 70க்கு இடையில. ஏன் எங்கட லைஃப குறைச்சேன்டா? 1000 வருஷத்தை தந்து நாங்க பாவம் செஞ்சா நாங்க நஷ்டவாதிகள். எனவே எங்கட லைஃப குறைச்சிக்கிறேன். குறைச்சது இறக்கம். அந்த குறைச்ச லைஃபுக்குள்ள எங்களுக்கு மட்டும்தான் லைலத்துல் கத்ரையும் தந்திக்கிறேன், வேற உம்மத்தி கிடைக்கல. எங்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் இறங்கின இரவு லைலத்துல் கத்ர் இரவு. ஏன் இந்த இரவை பயன்படுத்தினங்கண்டா 1000 மாசத்தை விட மேலான அந்த கூலி. 1000 மாசத்தை 12 விரிச்சா 83 சொல்லுங்களே, 83 வருஷம் இபாதத் செஞ்ச கூலி. நீங்க 10 வருஷம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொண்டா 830 வருஷம் அதுக்கு மேல இபாதத் செஞ்ச கூலி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போயிட்டாங்க. 20 வருஷம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொண்டா ட்ரை பண்ணி 1660 வருஷம் இபாதத் செஞ்ச கூலி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் பிடிச்சாச்சு. 30 வருஷம் திட்டமிட்டு ரமலான பயன்படுத்தி கடைசி 10 இத்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொண்டா 2500 வருஷத்துக்கு மேல இபாதத் செஞ்ச கூலி. ஆயிரக்கணக்கான வருஷம் ப்ரமோஷன். இதுதான் இந்த ரமலானுக்குள்ள மறைஞ்சிக்கிறது. என்ன செய்யணும்? ஃபெஸ்ட்ல இருந்தே ட்ரை பண்ணணும், பயன்படுத்தணும், நப்சோட போராடணும். அப்பதான் சாத்தியம், இல்லாட்டி தோத்துருவோம். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இது பாவ மன்னிப்பு, இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலை, நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயம். கடைசி ஒரு ஹதீஸோட முடிக்கிறேன். மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன். யார் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக ஒரு சுன்னத் நோன்பு பிடிக்கிறாரோ, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன். அவரை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து 70 வருஷம் தூரமாக்குறாரு. அப்படின்னா கருத்து என்ன? நெருப்புலேந்து பாதுகாக்கிறதுக்காக எதுவுமே கிடையாது. ஒரு சுன்னத்து நோன்பு பிடிச்சா 70 வருஷம் நரகத்திலிருந்து தூரமாக்குறான் அல்லாஹ் தஆலா. அப்படின்னா நெருப்புல இருந்து ஒருத்தரை காப்பாற்றணும்டா நெருப்புல இருந்து தூரமாக்குறதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. ஒரு சுன்னத்து நோன்பு 70 வருஷம் என்ன தூரமாக்கும்டா நரகத்திலேருந்து. பரலான நோம்ப சரியா பிடிச்சா நரகத்தை காண்றதுக்கும் சான்ஸ் இல்ல. எனவேதான் நப்சோடு போராடி வெல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு போராட்டம். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இப்படியாக
ரோட்டை சுத்தமாக்கி, வீட்டை சுத்தமாக்கி, உறவுகளை புதுப்பிச்சு, என்ன தொழிலை பத்தி யோசிச்சு, தொழிலை ஹலாலாக்கி, உறவுகளோட ஊர் மக்களோட எல்லாரோடையும் நல்லா இருந்து இந்த ரமலான நல்லா ஹயாத்தாக்கி தக்குவா உள்ள மனுஷனா மாறி நஃப்ஸோட போராடி வென்று இந்த தக்குவாவை அடைஞ்சு கொண்டேனா ரையான் என்ற வாசலால சொர்க்கத்துக்கு போறதுக்கான சான்ஸ் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த ரையான் என்ற வாசல் நோம்பாளிகளுக்கு மட்டும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நோம்பாளி யாருன்றது அல்லாஹ் தாலாக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் நோம்பாளியா இல்ல. எனவே இந்த தக்குவா உண்மையான நோம்பாளிகள் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். அஸ்ஸௌமுலி வஅன அஜ்ஸி பிஹி, நோம்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலிய நான் கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்ற காரணம் என்னண்டா, உண்மையான நோன்பாளிகள் விஐபி கேட், அந்த ரையான் என்ற சொர்க்கத்து கேட்டால நுழைய போறாங்க. அந்த பாக்கியத்துக்குரிய மனிதர்களா மாறணும்டா இப்பையில இருந்தே ரெடியாகி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமலானோட மட்டும் சுருங்காம ரஜப்ல இருந்து துவாவோட ஸ்டார்ட் பண்ணினோம். ஷாபான் நோம்பு, ரமலான் நோம்பு, ஆனால் ஷவ்வால் நோம்பை முழுமைப்படுத்தி ரமலானுக்குள் உள்ள எல்லாம் அதிகமாக குர்ஆனோதி இபாதத்துகள் செஞ்சு இரவு வணக்கங்கள் ஈடுபட்டு என்ன நஃப்ஸோட போராடி வெற்றி பெற்றவர்களாக மாறினால்தான் இந்த ரமலான் எனக்கு சக்சஸா மாறும். எனவேதான் இப்படியான மனிதர்களாக, வெற்றி பெற்ற மனிதர்களாக, உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தாலா இந்த ரமலானை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் தாய் தாப்பன் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் நீ பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரமலான் மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தை சிறந்த முறையிலே தயாராகி பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தின் முழு பலனையும் அடைந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ரமலான் மாதத்திலே எங்களுடைய உள்ளத்தோடு போராடி, எங்களுடைய நஃப்ஸோடு போராடி வெற்றி பெற்று 11 மாதம் இபிலீஸோடு போராடுவதற்கான அந்த சக்தி எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். அந்த மாதத்திலே தக்வாவை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். அதன் மூலம் சுவர்க்கத்திலே மேலான அந்தஸ்தை தருவாயாக யா அல்லாஹ். நரக விடுதலை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். மகஃபிரத்தை அடைந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இதே போன்ற எங்கள் அனைவரையும் சுவர்க்கத்திலும் ஒன்று சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين أما بعد فيا عباد الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه وسار على نهجه واتبع سبيله وسلك طريقه إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى ينجيكم من النار ويدخلكم الجنة. عباد الله قال الله تعالى فهو أصدق القائلين وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال أيضا فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم رؤوف رحيم فاستغفر الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله حمدا كثيرا كما أوجب وأمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله في السر والعلن وذل الفواحش والمنكرات ما ظهر منها وما بطن. واعلموا عباد الله أن الله أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة لقدسه تكريما. قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعمر الفاروق رضي الله تعالى عنه وعثمان ذو النورين رضي الله تعالى عنه وعلي أسد الله رضي الله تعالى عنه
وعن الستة الباقين البررة، وعن أمي نبيك حمزة والعباس، وعن الحسن والحسين سيد شباب أهل الجنة، وباقي الصحابة رضي الله عنهم أجمعين، وأنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداء الدين، وانصرنا على القوم الكافرين، وانصرنا على القوم الكافرين، وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى واليتامى والمساكين، وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقم الصلاة. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله.